வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் கட் பண்ணிப்போம். 1.25 மீட்ரு எடுத்துருக்கோம். அந்த 1.25 மீட்ரு அப்படியே டேபிளில் போட்டிருக்கோம். கடையில் அப்படியே வாங்கிட்டு வரும் பாருங்கள், அதை அப்படியே போட்டிருக்கோம் மேலே. நம்ம கடையிலே லைனிங் வாங்கிட்டோம். நம்ம லைனிங் தான் இது. நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம பேக் அளவு வந்து 22.5 இருக்குது. இப்போ 24.5 வச்சுக்கலாம். 24.5 வச்சுப்போம். 24.5 22.5 அப்படியே கடைக்கு வாங்கி வந்து கடையிலேருந்து அப்படியே கிழிச்சு அப்படியே போடுறோம். 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். பெரிய ஜாக்கெட்டுன்றதால 44 சைஸ் மேலே இது கட் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து மடித்து போட்டுப்போம். இப்போ வந்து கீழே மேலே வந்து கரை பீஸ் இருக்கும். பார்டர் அப்படியே கடையிலேருந்து வாங்கி வந்து அப்படியே போட்டதால் அப்படியே இருக்கும். கீழே மேலேயும் வந்து கீறிக்கலாம். ஒரு டைலர் வந்து ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம். நம்ம ஸ்டைலில் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மாடலில் பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. கீழே 1 இன்ச்சு மடித்து அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். பேக் இறக்கம் வந்து 15 இன்ச்சு வைக்க போகிறோம். அளந்துக்கலாம். அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 15 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 15 அடியாக வச்சுக்கலாம். ரெண்டரைக்கு 6.5 வைக்கிறோம் லென்த்து. கீழே வந்து அந்த கச்சோலி பட்டை கீழே 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வைக்கிறோம். டாட் பிடிக்கிறதுக்காக கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், ஃப்ரண்ட் வந்து 13 இன்ச்சு வைக்கிறோம். சைடில் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கட் பண்ணியாச்சு. கீழே வந்து 2.5க்கு 3க்கு 3 வந்து அர்க்காத் பண்ணியிருக்கோம். கீழே டாட்டுக்கு 3 இன்ச்சு, 1.5 இன்ச்சு டாட் வரும். 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு பிடிப்போம். நெக் வந்து 2.5 இன்ச்சு. கீழே வந்து சைடு அளவு எடுத்தோம். 8.5 இன்ச்சு இருக்குது. நம்ம தோராயமாக கட் பண்ண மாட்டோம். சைடு அளவு பார்த்தா வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வச்சுருக்கோம் பாருங்கள் சைடில். நம்ம எப்பவுமே தோராயமாலாம் கட் பண்ண மாட்டோம். அலோ ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பார்த்து கட் பண்ணுவோம். நீங்களும் பார்த்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் அளவு கீழே அளவு மட்டும்தான் எடுப்போம். பாருங்கள், கீழே அளவு மட்டும் வச்சாச்சு. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் மேலே அளவு எதுவும் எடுக்க மாட்டோம். நம்ம மார்க் பண்ணுறது தாங்க. ஏமன்னா அந்த ப்ளவுஸும் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். கீழே வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. இப்போ சென்டர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு கழுத்து பீஸ் வந்து கிராஸில் வந்து கட் பண்ணிங்க. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கலாம். நான் பேசுகிறத விட வந்து என் வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக டைலர் ஆகிடலாம். கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி. இது ஃபுல் வீடியோ தான், ஒரே எடிட்டு, லைவ் வீடியோ மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி, அப்புறம் பேசுகிறதும் சரி, எல்லாமே லைவ் மாதிரி போட்டுட்ருக்கோம். நம்ம பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணி பண்ணுறதில்ல நம்ம. இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோம். பாருங்க, அந்த கடையில் அப்படியே வாங்கி வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே கட் பண்ண எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் அப்படியே இருக்குது. இதிலே வந்து நம்ம கச்சோலி பட்டி வந்து கட் பண்ணிப்போம். நம்ம வீடியோவில் வந்து எந்த லேடிஸையும் காமிக்க மாட்டோம். நம்ம மேக்ஸிமம் யாரையும் காமிச்சதில்லை இது வரைக்கும். அதில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒருத்தர் அளவு எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து யாரையும் அளவு எடுத்து தைக்கிறதில்ல. மேக்ஸிமம் எல்லாம் அளவு தான். கை இறக்கம் வந்து 8.5 இருக்குது. கை லூஸ் வந்து 15 இன்ச்சு. இது வந்து 5 இன்ச் வச்சுருக்கோம். சைடில் வந்து 8.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ வந்து முண்டை அப்படியே கழிச்சுப்போம். 3 இன்ச்சு கீழே வந்து வச்சுக்கிறோம். 8.5னா 5 இன்ச்சு, 3 இன்ச்சு கிட்ட வரும். முண்டை கழிக்கிறது ஒரு 3/4 இன்ச்சு அழகாக ரவுண்டாக கழிச்சுக்குங்க. இப்போ கச்சோலி பட்டு கட் பண்ணிப்போம். இப்போ வந்து 5க்கு 4.5 கட் பண்ண போகிறோம். கச்சோலி பட்டை 12 இன்ச்சு வைக்க போகிறோம் லென்த்து. அப்புறமேட்டு தச்சுட்டு பிறகு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். 12 இன்ச் வச்சுக்கலாம். 12 இன்ச் வச்சு கட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து 5க்கு 5.5 வந்து கட் பண்ணிக்கலாம். நான் தோராயமாக கட் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிடாதுங்க. நான் அளவு கரெக்டாக பார்த்து தான் வந்து கட் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் அப்படியே தெரியும். ஏன்னா ரெகுலராக நான் கட் பண்ணுறதால அது 5 இன்ச்சு கரெக்டாக ஒரு நூல் இல்லாமல் இருக்கும். அதால் அப்படியே கட் பண்ணுறேன் நான். இப்போ லைனிங் பிட் வந்து போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பட்டுப்பொடியோட ஜாக்கெட்டு, ஃபுல் ஒரிஜினல் பட்டு, எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். எல்லாமே புடவை எப்படியும் வந்து 15,000 20,000 இருக்கும் புடவை. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே கட் பண்ணிடுறேன். நானே வந்து பொறுமையாக பார்த்தா கட் பண்ணுவேன். ஏன்னா ரேட்டு ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம பொறுமையாக பார்த்தா வந்து கட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வீடியோ போட்டாலும் நான் பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். எல்லாமே மேலே அப்படியே ஃப்ரண்ட் பேக்கில் போட்டுக்கலாம். நல்லா கீறிப்போம். ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சாலும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். லைனிங் வேஸ்ட்டாக போனால் பரவாயில்ல, இந்த ப்ளவுஸ் பிட் போயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து செலவு பண்ண முடியாது. அது எப்படியே இருக்கோ அது எப்படியே கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் வந்து அந்த கழுத்து மட்டும் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுவோம். நம்ம தைக்கக்குள்ளே பாருங்கள் தெரியும். நம்ம எப்போ கட் பண்ணாலும் வந்து பேக் மட்டும் வந்து கழுத்தை லாஸ்ட்டு தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக கட் பண்ணிப்போம். கச்சோலி பட்டியும் கரெக்டாக கட் பண்ணிப்போம். ஸ்லீவும் பேக் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். அது வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு பொறுமையாக கட் பண்ணிங்க. பேட்டர்ன் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிங்க நீங்கள். அவ்வளோதான், நம்மளே ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தைக்க போயிடுவோம். நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கச்சோலி பட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துங்க. அதுபோல் கஸ்டமர் வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தேன். அதில் வந்து கச்சோலி பட்டு மட்டும் உங்களுக்கு போடல. கழுத்து பீஸும் தைச்சாச்சு. கச்சோலி பட்டை ரெடி பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத் நேரம் வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சு கீறிக்கிட்டு அப்படியே மேலே வச்சு தைச்சிக்கலாம். ஃபுல் ஷைனிங்காக இருக்குது துணி. அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கேன் நான். எப்போ ஜாயின் போட்டாலும் வந்து ஈவனாக வந்து 2 பக்கமும் ஜாயின் போடுங்க. கைக்கும் இடுப்புக்கும் வந்து லேஸ் வைக்க போகிறோம். அதில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம் கரையை. கை லைனிங் மட்டும் வந்து மடிச்சுக்கிட்டோம். அர்க்காத் போட்டு வந்தால் மெயின். இதெல்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம எப்பவுமே வந்து கைக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்போம் பாடி பீஸு. அதில் வந்து அப்புறமேட்டு வந்து கட் பண்ணிக்கலான்ட்டு. வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ போட்டால் வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன். பாருங்கள், ஜாயின் பண்ணக்குள்ளே 2 பக்கமே ஜாயின் பண்ணணும். ஸ்லீவு ஒரே பக்கமாக எப்பவுமே வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு பக்கமாக அசிங்கமாக நல்லா இருக்காது. 2 பக்கமும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக போட்டுருவேன். நான் சொல்லுவேன். இல்லைனா வந்து ஏன்னா டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் மறுநாள் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேனான்ட்டு உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. நான் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. ஈஸியாக பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பாருங்கள், ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. முண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா பிசுறு இருந்தாலும் கட் பண்ணிங்க. அப்பப்போ வந்து நூலெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம். அதை வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அப்படியே வந்து கரை பீஸ் வச்சு தைச்சிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா வந்து மேலே வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டு சுற்றி தைச்சிக்கங்க. சுற்றி தைச்சிட்டு அப்புறமேட்டு வந்து இது போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து குண்டூசி சுற்றி குத்திக்கிங்க. முன்னாடியே குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைங்க. சுருக்கம் இல்லாமல் பிளானாக இருக்கணும், பிளாட்டாக இருக்கணும். அதை பார்த்து கரெக்டாக தைச்சிங்க. நம்ம ரெகுலராக தைக்கிறதால வந்து அப்படியே தைச்சிக்கிறோம். நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்க சுற்றி குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைங்க. கழுத்து பீஸெல்லாம் லாஸ்ட்டில் கட் பண்ணுங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தைக்குள்ள வந்து அப்பப்போ கழுத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நோடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரவுண்டு ஃபஸ்ட் நீங்கள் கழுத்து தைச்சிட்டு அப்புறம் கீழே தைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏன்னா எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கிறோம் எல்லாமே. அதில் வந்து கழுத்து இதெல்லாமே லாஸ்ட்டாக கட் பண்ணிப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருப்போம். நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணால் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எதுவுமே ஷேப், கழுத்து ஷேப் எதுவுமே மாறாது, ஸ்லீவ் ஷேப் எதுவுமே மாறாது. லைனிங் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம லைனிங் ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணாலே போதும். பாடி பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து பாடி லூஸ் வந்து பேக் அளவு ஆஃப் மட்டும்தான். பேக் அளவு, பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே அளவு தான் எடுப்போம். நம்ம பேக் வந்து 22.5 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். 24 வச்சுருக்கோம். பேக் ஏருக்கு வந்து 15 இன்ச்சு, ஃப்ரண்ட் ஏருக்கும் 13 இன்ச்சு வச்சுருக்கோம். டாட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து 3 இன்ச்சு விட்டுட்டு திருப்பி ஒரு கட் பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரு கட் பண்ணி மொத்தம் 3 இன்ச்சு டாட், 1.5 இன்ச்சு டாட்டு, 3 இன்ச்சு டாட் போட போகிறோம். 3க்கு 2.5 டாட் போட போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து அது 1 இன்ச்சு முன்னாடி ஒரு டாட் போட போகிறோம். ஸ்லீவ் லென்த் வந்து 8.5 இன்ச்சு, கை லூஸ் வந்து 15 இன்ச்சு. எப்போவுமே 8.5 இன்ச்சுனாலும் 10 இன்ச்சுனாலும் முண்டா கைக்கிறது வந்து 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். ஃபில்ட் வைக்கிறது இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். மேலே வந்து 8.5 இன்ச்சுனா கீழே வந்து அதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கீழே கழிக்கணும். அப்போ தான் வந்து ஃபில்ட்டெலாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ்லாம் வந்து ஃபில்ட் இல்லாமல் நார்மல் கைனா வந்து 3 இன்ச்சு வச்சாலே போதும் கரெக்டாக. அப்போ தான் வந்து ஷேப்லாம் இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இதே போல் வந்து இதெல்லாம் கட் பண்ணக்குள்ளே ஃபினிஷிங் பக்காவாக கட் பண்ணிங்க. ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. நம்ம வந்து ஒரு நூல் கூட விடாமல் தான் கட் பண்ணோம். இருந்தாலும் வந்து பாடி பீஸ் வந்து லைட்டாக ஒரு நூல் வரும். அந்த நூல் பீஸ் இருந்தாலும் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தைக்கக்குள்ளே வந்து நூல்லாம் அப்பப்போ கட் பண்ணிங்க, பீஸு விடாதீங்க. நிறைய டைலருங்க அப்படி தான் விட்டுறாங்க. அவங்களும் வாங்கி போய் கட் பண்ணுறதில்ல, அப்படியே போட்டுன்னு வராங்களே. அதில் ஒருத்தர் வந்து யாருன்னா தைச்ச டைலருங்க கொடுத்தாங்கன்னா வந்து அதை நம்ம கட்டிங் பண்ணக்குள்ளே பார்த்தா நான் தான் கட் பண்ணி விடுவேன். ஏன்னா வந்து அப்படி அப்படியே நூல் இருக்கும், அவங்களும் அப்படியே போட்டுட்டு கிடப்பாங்க. அதில் வந்து டைலருங்க எல்லாருமே நூல் தைக்கக்குள்ளே அப்பப்போ நூல்லாம் வந்து கட் பண்ணிக்கங்க. சில கஸ்டமர் வந்து அதை கட் பண்ணுறது தெரியாது. அதனால் பிடிச்சி துணி எதனா தையல் பிரிச்சுக்குமேன்ட்டு அவங்க வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து அப்பப்போ நூல் கட் பண்ணுங்கள. தச்சு முடிச்ச பிறகாவது எங்கன்னா நூல் தொங்குதான்னு பார்த்து அழகாக ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. டாட்டு 1.5க்கு 3 போட போகிறோம். 1.5க்கு 2.5 போட போகிறோம் டாட்டு. இந்த டாட் வந்து 1.5க்கு 2.5 அதான் 3 இன்ச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துகிறோம். அக்குலேருந்து ஒரு டாட் போட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்துகிறோம். ஒரே லெவலில் இருக்கும். பாருங்கள், கப் ஷேப்பில் பக்காவாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டில் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா அந்த மாதிரி கப் ஷேப் வராது, மொட்டையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டில் நீங்கள் ஷேப் எடுத்தாலும் இந்த மாதிரி கப்பு வரைய வராது. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு வேஸ்ட்டு, அது தேவையில்லாத வந்து அந்த காலத்து ஆயா ஜாக்கெட் மாதிரி தான் அது. மேலேருந்து தைக்கிறது ஒன்றுமே இல்லாது. அதில் வந்து இந்த மாதிரி தைச்சி பாருங்க, இந்த மாதிரி தைச்சி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸஸ் தைக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நிறைய டைலருங்க ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு விட நார்மல் கட்டு தான் வந்து நல்லாயிருக்கும்.
இதுதான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி தச்சு போடுங்கன்ட்டு நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அரை நேச் போட்டுக்கணும், ஒரு 4 நேச் போட்டுக்கலாம். அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும். கீழே இடுப்பில் போய் கச்சோலி பட்டை, இந்த கச்சோலி பட்டை வந்து கரெக்டாக இடுப்பில் உட்காரணும். கீழே நிறைய பேர் மேலே ஏற மாதிரி தைப்பாங்க. ஃப்ரண்ட் அளவு இறக்கம் வந்து 13, 14னா அதோடு சேர்த்து கச்சோலி பட்டையும் சேர்த்து அளவு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து 15 இன்ச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அது மாதிரி வைக்காதீங்க. கப் ஷேப் கரெக்டாக வந்து அந்த கப் ஷேப்னால் அந்த கப் ஷேப்போடு அந்த லென்த் இருக்கணும். இந்த கச்சோலி பட்டை வந்து இடுப்பில் தான் உட்காரணும், மேலே ஏறக்கூடாது. இந்த கச்சோலி பட்டை வந்து போட்டாங்கன்னா வந்து ப்ளவுஸ் போடக்குள்ளே வந்து கீழே வந்து கரெக்டாக கச்சோலி பட்டை உட்காரணும் இடுப்பில். இடுப்புக்காக தான் வந்து இந்த கச்சோலி பட்டை, மேலே ஏறத்துக்காக இல்லை. நிறைய பேர் எல்லாமே வந்து தப்பாக அளவு எடுத்து தப்பாக கட் பண்ணி தைப்பாங்க. அது மாதிரி தைக்காதீங்க. மெயின் வந்து கச்சோலி பட்டை கீழே வந்து அழகாக இடுப்பில் உட்காரணும். பாருங்கள், தைச்சிட்டு திருப்பி தூக்கி காமிப்பா அப்புறமேட்டு பாருங்கள். ஃபிட்டிங்கு கரெக்டாக இடுப்பில் உட்கார பாருங்கள். இது வந்து கீழே பிளாட்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட தூக்கில் பாருங்கள் கச்சோலி பட்டை. இது வந்து அழகாக வந்து கச்சோலி பட்டை வந்து கீழே இடுப்பில் வந்து உட்காரும். நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வர வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அதுதான் வந்து உங்களுக்கு நைட்டில் மட்டும் வந்து வீடியோ போடுறேன் நான். சில டைம் எனக்கு ஃப்ரீன்ற டைமே இல்லை, எனக்கு வேலை ஃபுல் டைட்டாகவே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நைட்டில் மட்டும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வந்து வீடியோ கடையில் ஷூட் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து எடிட் பண்ணி வீடியோ போடுறேன் நான். டைம் இல்லாதால. இப்போ வந்து 2 இன்ச் எடுத்துருக்கோம் கொக்கி பட்டி. ஃபஸ்ட்டு இப்போ அட்டாச் பண்ணிட்டு மேலே ஒரு ஓரத்தையில் போட்டாச்சு லைனிங் மேலே. திருப்பி இப்போ சுற்றி தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐப்பட்டி தைப்போம். எப்போ நீங்கள் தைச்சாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கொக்கி பட்டி பக்கம் வந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதை கட் பண்ணிக்கணும். நீங்கள் கட் பண்ண தைச்சிங்கன்னா கொக்கி வந்து மேலே கீழே வந்து இருக்கும், அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு கரெக்டாக பார்த்துங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து அந்த முண்டா கழிச்ச பீஸ், இது அந்த பீஸ் தான் லைனிங் பீஸு. அதை கரெக்டாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணிங்க. கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கழுத்து பீஸுக்கே வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து முன்னாடியே தைக்குள்ள ஆப்போசிட் எல்லாமே பார்த்து வச்சுங்க. எப்போவுமே வந்து நீங்கள் பிரித்து தைக்கக்கூடாது. பிரித்து தைச்சாலே வந்து லேட் ஆகும் உங்களுக்கு. நான் பாருங்கள் எவ்வளோ நாள் தைக்கிறேன், ஃபுல்லாக லைவ் மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். எங்கேயுமே கட் பண்ணல நான் வீடியோவை. உங்களுக்கு லைவ் மாதிரி தான் போட்டுட்ருக்கேன், எங்கேயுமே வந்து பிரித்து தைக்கல. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் தைச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பிரிக்காத அளவுக்கு முன்னாடியே யோசிங்க. என்னென்ன பண்ணணும்னு யோசித்து கரெக்டாக அதெல்லாம் பாருங்கள். ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது ஃப்ரண்டில் கொக்கிப்பட்டி பக்கம், அதெல்லாம் வந்து கழிச்சிட்ருக்கேன். கழிச்சிட்டு அதை செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிங்க. இல்லை கொக்கிக்கட்டுக்குள்ளே வந்து மேலே அப் அண்ட் டவுனாக வரும். அப்படியே நீங்கள் கொக்கிட்டனால தூக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு இருக்கும், அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக இருங்க. இப்போ பாருங்கள் 15 இன்ச்சு பேக்குனா ஃப்ரண்ட்டும் வந்து அந்த 15 இன்ச்சு தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்காது. அதே லெவலில் தான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒன்றா தான் வரும். பாருங்கள் சைடெலாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அதே 15 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த கப் அளவுலாம் தனியாக அதிலே வந்து சேர்ந்துடும், அது எக்ஸ்ட்ராவே. ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் வந்து ஒரு தோராயமாக தான் நான் ஸ்லீவ்லாம் கட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் அது கரெக்டாக வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்களா எப்படி அப்படின்ட்டு. நான் வந்து தோராயமாலாம் கட் பண்ணல, அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறேன் நான். அதே போல் நீங்களும் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணிங்கன்னா என் கட்டிங்லாம் பாருங்கள். நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம் இதை. அதே போல் நீங்களும் பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவங்க போட்டாங்கன்னா வந்து குறைய சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா வந்து கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. அதே போல் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ளே ஒரே லெவலாக தைக்கணும். அப் அண்ட் டவுன் எதுவுமே வரக்கூடாது, ஒரே மாதிரி பெண்டு எங்கேயுமே வரக்கூடாது. கழுத்து தைச்சிட்டு நல்லா கீறிக்குங்க கழுத்தை. ஏன்னா நான் தைக்கக்குள்ளே கீறிட்டு வரேன் பாருங்கள். நீங்கள் தைச்சிட்ட பிறகு கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்டு பிறகு நல்லா கீறிக்குங்க. கீறிக்கிட்டு இந்த மாதிரி பண்ண தான் மேலே வந்து எம்மிங் பண்ணாலும் சரி, தையல் போட்டாலும் சரி
மேலே வந்து கழுத்து பீஸ் வந்து தெரியாமல் இருக்கும், இல்லை தனியாக வந்து கழுத்து பீஸ் தெரியும். இப்போ வந்து ஒரு பாயிண்டட் மட்டும் போட்டுக்கலாம், லேஸ் வைக்க போகிறோம், அதில் அப்படியே மடித்து ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம். பாயிண்டட் போட்டுக்கலாம், நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணதால் அந்த வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் கழுத்தில். ஸ்ட்ரெயிட் பீஸ்லாம் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபில்ட்டாக வைக்கணும், அப்போ இருந்தாலும் வந்து லைட்டாக சுருக்கம் வரும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது லேஸ் பீஸ் தானே வைக்க தந்தா. இப்போ லேஸ் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ஃபினிஷிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும். பார்த்துட்டு ஈஸியாக நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். என் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து மெயினாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். கீழே இடுப்பு எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. துணி தகன்னு இருக்குது. ப்ளவுஸு பட்டு புடவை ஜாக்கெட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது. பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எதனா வாங்கி தைச்சி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம தைக்கிறது எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். பாருங்கள் ஷேப் எவ்வளோ கரெக்டாக ஒரு நூலில் தான் இருக்குது பிசுறு. அந்த ஷேப் மாறிச்சுன்னா லைட்டாக இருந்தாலும் அந்த ஷேப் கரெக்டாக கட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கணும். ஒரு நூல் மாறினாலும் நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து அந்த ஷேப் எவ்வளோ கரெக்டாக ரவுண்டாக எடுக்கிறோம் பாருங்கள். நீங்கள் முனையிலே கட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து ஸ்லீவில் ஃப்ரண்ட்டு சைடு எல்லாம் ஷோல்டர்லாம் சுருக்கம் வரும், ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. கையில் இப்படி கை தூக்குள்ளே வந்து சுருக்கம் வரும், கீழே விட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டெல்லாம் சுருக்கம் வரும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து பீஸ் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வச்சு அட்டாச் பண்ணோம், முண்டா கழிச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணோம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து முண்டா கழிக்காத பக்கம் பேக்கில் வச்சு முண்டா கழிச்ச பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரே மாதிரி 1/2 இன்ச் ரவுண்டாக கரெக்டாக தைங்க. எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, பெண்ட் பண்ணாதீங்க. மெயினாக வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க, வேஸ்ட் பீட்டில் ஸ்ட்ரைட்டாக போட்டு தைச்சி நிறையா பழகுங்க. அப்போ தான் வந்து ஷேப்பில் எங்கேயுமே பெண்ட் இருக்காது, உங்களுக்கு வந்து ஸ்டைலு ஸ்டிச்சிங் வந்து பக்காவாக இருக்கும். சைடு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து முண்டா கழிச்சு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அதை புதுசாக கற்றுக்குறோம், கரெக்டாக பார்த்துக்குங்க. நோர் தையல் போட்டுப்போம். நோர் தையல் போட்டுட்டு இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். இடுப்பு வந்து 36 இன்ச் இருக்குது, கை வந்து 15 இன்ச் இருக்குது. அப்படியே தைச்சிக்கலாம். எங்கேயுமே சைடு கூட சரி பெண்ட் பண்ணக்கூடாது. அக்கலில் வந்து நம்ம 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், ஸ்லீவ் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். இடுப்பு வந்து வரத்து அப்படியே வச்சுருவோம். ஏன்னா வந்து அக்கல் எப்பவுமே வந்து அந்த 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1 இன்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அக்கல் கடிக்கும், இல்லை வந்து பாடி லூஸ் பெருசாகிடும். அதில் வந்து அக்கலில் மட்டும் 1 இன்ச் மட்டும் பிடிங்க. பேக் டாட் வந்து கரெக்டாக வந்து பேக் சென்டரையும் சைடையும் வச்சு ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி ஒரு 4 இன்ச் வரைக்கும் ஒரு டாட் போட்டுக்கலாம். திருப்பி அந்தாண்டு பக்கம் அதே போல் போட்டுப்போம். அந்தாண்டு பக்கம் சென்டரும் சைடும் போட்டு அப்படியே பிடிச்சிக்கலாம். ஒரே மாதிரி டாட் போட்டுச்சுப்போம். பிடிச்சிட்டு இடுப்பு அளவு 36 வருதான்னு பார்த்துக்கலாம். நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு அளந்துக்கலாம்.
அவ்வளோதான் நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா தையல் போட்டு லேஸ்லாம் வச்சுக்கலாம். லேஸ் எல்லாமே நம்ம கடையிலே வந்து லேஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லேஸு லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே லேஸ்லாம் வச்சுக்கலாம். கல் வச்சா நல்லாயிருக்கும். கல் வேணான்ட்டாங்க. அதில் வந்து லேஸ் வச்சுப்போம். லேஸ் மாடல் நல்லா இருக்குது. அதில் வந்து அப்படியே வச்சுட்டாங்க. அதே போதும்ன்ட்டு நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 250 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஒரு லைனிங் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு வந்து வெறும் வந்து 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் வந்து டைலராக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து யாருன்னா தைக்க கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்மியாக இருந்தால் நானும் கம்மி பண்ணிக்கிறேன். ஜாஸ்தியாக இருந்தால் ஏற்ற மாட்டேன். அதே 250 தான் வாங்குவோம். ஏன்னா வந்து நான் ஒரு 7-8 வருஷமாக வந்து ஒரே ரேட்டு தான் 250 ரூபா தான் ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்கிட்டுருக்கேன். நான் இந்த லேஸ்லாம் வைக்கிறதெல்லாம் ஃப்ரீ தான். இதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம போடுறதில்ல. நான் வெறும் 250 ரூபா தான் வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு வாங்குகிறேன். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, இல்லை நீங்கள் யாருக்குன்னா கொடுத்து தைச்சிங்கன்னா எவ்வளோ தைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதுதான் கஸ்டமர்லாம் என்னை தேடி வராங்க. இங்கே என் பக்கத்தில் இருக்கிறவங்க டைலருங்களே வந்து 300 ரூபா வாங்குறாங்க ஜாக்கெட்டுக்கு. ஆனால் நான் 250 ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன். கேட்பாங்க ஏன்ட்டு. நான் வந்து ரூபா வந்து தைச்சிட்ருக்கேன் நான் ப்ளவுஸ். அதெல்லாம் வந்து இதுவே போதும் எனக்கு அப்படின்றோம். சாதா ப்ளவுஸ்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே தைச்சிட்ருக்கிறதால ரூபா தான் தைக்கிறேன் நான். இது வந்து கல் மாதிரி மணி மாதிரி தைக்கிறேன். நம்ம லேஸ் வந்து மணி இருக்கும் அதில். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்குன்ட்டு இதே போயிங்கன்ட்டாங்க. அது வச்சுட்டு இதெல்லாம் ஃப்ரீ தான் வைக்கிறதுக்கு. இதுக்கெலாம் நான் காசு வாங்காதில்ல. நம்ம கஸ்டமரும் வந்து சில பேர் வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க சில பேர். அதில் வந்து நம்ம போய் சொல்ல முடியாது. வெறும் 250 தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு. நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்களான்ட்டு. என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் எதனா வந்து கிடைக்கும் யூடியூப்லேருந்து. பாதி வீடியோ பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா வந்து எனக்கு ஒன்றும் வந்து தரமாட்டாங்க யூடியூப்பில். இப்போயே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஒரு 8000 9000 வருது. மாதம்லாம் நம்மளுக்கு காசு வரதில்லை யூடியூப்லேருந்து. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு வருது. ஊசி மக்கியாகி போச்சு. அந்த இதில் தைச்சி உடஞ்சிடுச்சு. கல் ஏறிடுச்சு. கல்லில் வந்து லைட்டாக இதாகிடுச்சு. மணி இருக்குது. அந்த மணியில் வந்து ஊசி அடிச்சிடுச்சு. மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நண்பர். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். அவ்வளோதான். முடிஞ்சிச்சு எல்லாம். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களும் பார்த்து ஈஸியாக தைச்சி பழகிங்க.
ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வளர முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை நண்பர்களே.